Roma. How to get God's attention. Amen. Hallelujah. கர்த்தர் பார்க்கும்படி நாம் இருக்கிறோமா? என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 66வது அதிகாரம் 1 6வது வசனம் வரை. Book of Isaiah 66 verse 1 to 6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகளையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கிண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்பின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. 6வது வசனம் இப்போது தேவையில்லை. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம், எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது. அன்று ஜூதர்கள் மீந்திருக்கிறவர்கள், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அந்த இடத்துல அவர்கள் ஆயத்தம் பண்ற வேளையில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி இவ்வளவாய் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நான் உலகத்தையும் குடிகளையும் உங்களையும் எல்லாரையும் படைத்தவர் நான். எல்லாம் எனக்கு சொந்தமானதுதான். ஆமென். உங்கள்கிட்ட கேட்டுத்தான் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. என்னால் பூமியின் நிறைவும் குடிகளும் உலகமும் கர்த்தருடையது. ஆனால் நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது இவர்கள் என்ன சொன்னா, மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருந்தும் வெளிப்பிரகாரமாக ஒரு ஆலய கட்டடத்தை கட்டி தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக இந்த யூதர்கள் இருந்ததை தேவன் பார்க்கிறார். ஆமென். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் சொல்லுகிறார், அதாவது மத்தேயு 5வது அதிகாரம் 34 35 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு கூட இதே சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 34 35. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். வானம் தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய இருதயம். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது சொல்றான், நான் கட்டி இந்த ஆலயம் எம்மாத்திரம். தேவன் கட்டிடத்தின் மீது கவனம் செலுத்துகிற தேவன் அல்ல. சில பேர் நினைக்கிறது, கட்டிடத்தை பார்த்து இப்படி ஒரு ஆலயத்தை கட்டினால் தேவன் என்மேல் பிரியமாயிருப்பார் என்றால் நான் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டிடத்தை கட்டி முடித்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதர்களை வெறுத்தாராம். ஏனென்றால் வெளிப்பிரகாரமாக
அவர்கள் பார்வைக்கு தேவனை பிரியப்படுத்த செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய கிரியைகள் பொல்லாதவையாயிருந்தது. அப்ப தேவன் வெளிப்பிரகாரமாக பார்க்கிற தேவன் அல்ல, உள்ளுக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கிறோம் அவரை திருப்திப்படுத்துவது எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது. ஆமென். தேவனுக்கு முன்பாக இருதயம். அப்ப வெளிப்பிரகாரம் தேவனை திருப்திப்படுத்தாது, வெளியாக செய்கிற காரியங்கள் கிரியைகள் தேவனுக்கு, அதாவது மனம் திரும்பாமல் தங்களுடைய ஒரு பெருமைக்காக யூதர்கள் ஒரு ஆலயத்தை, சுபாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலே தேவன் பிரியப்படவில்லை. இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு ஆளை பார்த்து கணிப்பை சொல்வான், இந்த மனுஷன் நல்ல குணமாக இருக்குது, பார்வைக்கு நல்லா இருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறார் என்று அவர் கணக்கு போடுவார்கள். ஆனால் தேவன் என்னத்தை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நீங்கள் தான் அந்த தேவனுடைய ஆலயம். அப்ப உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் ஆழம் வரை போய் ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யூதர் கட்டிடத்தை கட்டி தேவனை பிரியப்படுத்த பார்த்தார்கள், ஆனால் அவரை இழுப்பது எங்களுடைய இருதயம் மட்டும்தான். தேவனை இழுப்பது எங்களை இருதயம் மட்டும்தான். எஸ், யூதர்களுக்கு ஆண்டவர் தன் வார்த்தை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளுக்கு கூட வார்த்தை அனுப்பி அவர்களோடு பேசுகிறார். ஆனால் அவர்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவரது வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஒரு கட்டிடத்தை கற்ற யூதரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, உன் இருதயம் அப்படி இருக்கிறது என்பதை நீ ஆராய்ந்து பார். ஏனென்றால் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு பயப்படுற யூதர்கள் என்ன செய்தார்கள்? தாழ்மை இல்லை, பெருமை. யூதர்கள் என்ன செய்தார்கள்? நொறுங்குண்ட ஆவி இல்லை, ஆவியில எளிமை இல்லை, தாழ்மை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய இதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தீர்க்கதரிசி கூடாக, ஊழியக்காரரு கூடாக நாங்கள் பார்க்கிறோம், எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் அனுப்புகிறார். அந்த வார்த்தை தெய்வீகம் உடையது, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய வார்த்தை, அது மதிக்கப்படத்தக்கது. அந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, அது தேவனிடம் இருந்து வருகிறது. அந்த வார்த்தையை அந்த யூதர்கள் அவமதித்தார்களாம். ஆமென். இன்றைக்கு அதே சம்பவம் தான் எங்களோட வாழ்க்கையில. எங்களுக்கு நொறுங்குண்ட ஆவி இருக்கா? நறுங்குண்ட ஆவி இருக்கா? தாவீது சொல்லும்போது நொறுங்குண்ட ஆவி, உற்சாகத்தின் ஆவி, நறுங்குண்ட ஆவி இதெல்லாம் சிருஷ்டியும் என்று சொல்கிறான். அப்ப தேவன் இப்படியாக வெளிப்பிரகாரமாக நீங்க செய்யற காரியங்கள் இல்ல, உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கிறது, உங்களோட இருதயத்துல என்ன இருக்கிறது, உங்களுக்கு தாழ்மை இருக்கிறதா, நொறுங்குண்ட ஆவி இருக்கிறதா? அவர் வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்களா? இவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் செவி கொடுப்பதில்லை. விரியன் பாம்பு குட்டிகளாக. ஆமென். தேவனர் பரிசெயராக வெளியில இருக்கிறதில்லை, உண்மையான மனம் திரும்புதல் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை ஏற்று நடத்துகிறது என்றால், வசனத்தை சொல்லுவதா இருந்தால் அந்த வசனம் தேவ வார்த்தையா தான் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் ஜட்ஜ் பண்றோம். ஆனால் தேவன் திருப்ப அந்த வார்த்தையை அனுப்பியும் யூதர்கள் அவமதித்தார்கள். இன்றைக்கு அதே நிலையில தான் ஒரு விசுவாசியம் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை அவமதிக்கணும். ஆமென். ஏதோண்டு நல்லதா சொன்னா எனக்கு ஆண்டவர் சொல்றார், ஏதோண்டு எச்சரிப்பாய் சொன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வேதம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு அது சாந்தமாகவும் எச்சரிப்பாகவும் கடினத்தோடும் வரும். இதுதான் தேவன் அனுப்பினார். யூதர்களே
நீங்கள் மாயமாய் இருக்கிறீர்கள், எனக்கு வெளிப்பிரகாரமாக கட்டடத்தை கட்ட நினைக்கிறீர்கள், எனக்கு காணிக்கைகளை கொண்டு படைக்கிறீங்க, உண்மையான மனம் திரும்பல் இல்லாம இந்த காணிக்கை பலிகளை நீங்கள் கொண்டு வந்து படைக்கிறீர்கள், இதை நான் விரும்பவில்லை. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான். ஆனபடியால் தேவன் அவர்களை அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு சில போல எங்களோட வாழ்க்கையில கூட தேவன் அங்கீகரிக்கவில்லையே, ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே என்று நாம் கேட்கிறவர்கள் இருப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் சூதர்கள் பெரிய குற்றவாளிகளாய் இருந்தார்கள். இன்று நாமும் அப்படித்தான். தாழ்மையுள்ள இருதயமும் நொறுங்குண்ட இருதயமும் ஆவியில எளிமையுள்ள ஊழியமும் இவ்வளவு தான் கடவுள் ஆசீர்வதிக்கட்டுக்கும். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பாக நான் எதையும் கொண்டு போவதில்லை. என்னுடைய பொண்ணையோ பொருளையோ வீட்டையோ வச்சு நான் என்னை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவனுடைய வார்த்தையை யார் அவமதிக்கிறார்களோ அவர்களை தேவன் குற்றவாளிகளாய் பார்க்கிறார். தெய்வீகமான ஒரு வார்த்தையை யார் அசட்டை செய்கிறார்களோ, ஒரு தீர்க்கதரிசி கொண்டு வருகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ற அவர்கள் பாவத்தை குறித்து கவலைப்படாத இருதயம். ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்ப எவ்வளவோ காரியம் இருக்கு, நீ மனம் திரும்பாவ என்று கொண்டு வந்து இப்படியாக மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்கிறான். உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ இதெல்லாம் பலிகிறான். ஆட்டை பழுகிறவன் நாயை கழுத்திருக்கிறவனாக என்று எவ்வளவு இதாக இருக்கிறான். இன்றைக்கு காணிக்க பலி என்று செலுத்துகிறோம். ஆனால் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தேவன் பக்கம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ கவலைப்படாத இருதயம் கர்த்தருக்கு. இன்றைக்கு கவலைப்படணும். ஒரு குற்றம் செய்கிறேன்னு சொன்னால் அந்த வார்த்தையை அவமதிக்கிறேன் என்றா, அந்த வார்த்தை சொல்கிறபடி நான் நடக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு வந்து அங்கலாப்பை வர வேணும். என்னுடைய இருதயம் வெறுக்க வேணும். நான் இதை செய்கிறேனே, இது தேவனுக்கு முன்னால செய்யக்கூடாது. தேவன் இவர்கள் மேல் பற்றுதலாய் இருக்க மாட்டார். அவர்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தடைகளாய் இருக்கிறீங்க. ஆமேன். தடைகளாய் இருக்கிறீங்க. எனக்கு இந்த காணிக்கையெல்லாம் வேணாம். தூபம் காட்டுகிறவன் விக்கிரத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். சுய வழி, சுய திருப்தி, சுயமாக காரியத்தை செய்கிறார்கள். செய்துவிட்டு நான் பக்திமான் என்று தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்கிறவன். சுய வழியில் சுயமாய் செய்கிறவங்கள், மாட்டை வெட்டுகிறவன், அந்த பலி எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. பலி எனக்கு தேவையில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோட காணிக்கையையும் பலியினாலையும் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறீங்க. வெளிப்பிரகாரமான காரியத்தை வைத்து நாங்கள் உங்கள் மேல் கவனம் செலுத்துவேன் என்று நினையாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஏனெனில் ஒரு மனிதனின் கரம் இதை செய்யவில்லை, நானே இதை செய்கிறேன் என்றார். யாரை நோக்கி பார்க்கிறார்? சங்கீதம் 51:17 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 51:17. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். யூதர்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்கள்? நொறுங்குண்ட இருதயம் அல்ல, நறுங்குண்ட இருதயம் அல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் சொன்னார்கள், நான் உபவாசம் இருக்கிறேன், தேவனுக்கு தசமாம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மாயா யாலத்தில் தேவ ஆலயத்திலிருந்து கத்துறார்கள். ஆயக்காரன் மார்பிளை அடித்து நான் பாவி பாவி என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் இந்த ஆயக்காரர் தான் பிரியப்படுத்துகிறார். ஆயக்காரன் மேல் நான் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான். சிறுமைப்பட்டிருக்கிறீங்களா? நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆர்வியில் எளிமைப்பட்டிருக்கிறீங்களா? அல்லது என்னோட வாழ்க்கையில் பெருமை இல்லை, நான் தேவனுக்கு முன்பாக நத்திங், நத்திங், தாழ்மை இருக்கிறதா?
ஆண்டவர் பார்க்குறான். we should have a humble heart. ஆமென். இன்றைக்கு தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றான், எனக்கு பிரியமானவன். ஆமென், எனக்கு பிரியமானவன். ஆபிரகாமை பார்த்து என்னுடைய சிநேகிதன். தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன். மோசையை பார்த்து சாந்த குணம் இல்லவன். அப்போ ஆண்டவர் என்ன பார்க்குறார்? இருதயத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவரை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தேவ வசனத்தை குறித்து பயப்படுறீங்களா, கீழ்ப்படுகிறீங்களா, நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள், அதை கூட நாம் எவ்வாறு விசுவாசம் வைக்கணும். அநேகர் அசட்டை ஆண்டவரை எச்சரிப்பு சொன்னால் அசட்டை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வார்த்தை ஆண்டவராகவே இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் அசட்டையை அடுத்தா ஆண்டவரை நாங்கள் அசட்டை செய்கிறோம். அசட்டை செய்து விட்டு ஆண்டவரை என்னோடு இரும் என்றால் ஆண்டவரை படியிருப்பார். பாருங்க, அவர் சொல்றார், தூபங்காற்றுகள் விக்கிரத்தை இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்பின் மேல் விருப்பமாயிருக்கிறது. என்ன அருவருப்பு? இன்றைக்கு எல்லாம் சரி என்ற நிலையில் வந்துட்டோம். ஆமென். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற அந்த நிலைக்கு வந்துட்டோம். ஐம் டெல்லிங் யூ, செக் பண்ணி பாருங்க. எங்களோட வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க. எப்படியான தூபம் காட்டுகிறவர்களோட அவர் சொல்கிறார்களாம். அவர் வசனத்தை அவர்கள் ஆண்டவருடைய சிநேகிதன் மாதிரி வர்றார்களாம். எதிரிகள் சிநேகிதன் மாதிரி வருகிறார்களாம். நான் உண்டியாள் என்று தான் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையாகவே உங்களுடைய ஆட்கள் இல்லை. உங்களை தங்கள் பக்கம் சேர்க்கிறதுக்காக தேவனுடைய ஆட்களை போல வருவார்கள். இன்றைக்கு நினைச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். தேவனுக்கு முன்பாக என்ன தவறு செய்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிப்பு செய்தாலும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறோம். யாரால் அவர் இகழப்பட்டார்களோ, நான் உண்மையாகவே தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ளவராக இருந்தால் யார் உங்களை வெட்கப்படுத்துகிறாரோ அவர்களை தேவன் வெட்கப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை இங்கே 5ஆவதுல வாசித்து கொள்ளலாம். தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள், அதனால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். யூ satisfied your own way. நீங்கள் எவ்வளவுதான் சொல்லுங்க, நான் போகிற வழி. இன்றைக்கி புறஜாதிகளோடு அநேக சிநேகத்தை வச்சு நினைச்சு பாருங்க, ஒரு பலவீனங்கள் வருது. எதற்காக? ஏன்? புறஜாதிகளோடு நல்ல ஒரு இணைப்பை நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் புறஜாதியோட கலந்தாலோசித்து போய் கர்த்தருடைய காரியத்தை விடுவோம். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக உங்கள் வழிகளில் மற்றவர் வழிகளில் நீங்கள் நடப்பதை தேவன் சொல்லவில்லை. அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேணும். ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்ன, கனடாண்டா பெரிய கொம்பா. கனடாவில் வந்தோடனே திசை மாறி அங்கேருந்து வரைக்கல நல்ல ஆண்டவட்ட இங்கே வந்தோடனே வெளிச்சினேதான். அக்கா கூப்பிட்றா, மச்சால் கூப்பிட்றா, சொந்தக்காரர் கூப்பிட்றான். நான் போனால் நல்லா இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, ஐம் டெல்லிங் யூ, நான் அதை செய்யாதபடியாக தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். கனடாவுக்கு வந்துட்டோம்ன்று துள்ளி குதிக்கக்கூடாது. கர்த்தர் மாறாதவர். அவர் இலங்கையில் இருக்க கர்த்தர் தான் இங்கும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாறாதவர். அவரை பிரியப்படுத்தும்படியாக வாழ நினைங்க. அருவருப்புகளை தேடி ஓடாதீங்க. பேகன் வர்ஷிப் ஆர் யூதர்கள். கர்த்தருக்கு பிரியமானது உங்களோட பலி. ஆமென்.
ரோமர் 12:1 ஒருவர் போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கத்தர் நோக்கும்படியாக என்னுடைய இருதயம் இருக்கிறதா? கத்தர் நேசிக்கும்படியாக நான் இருக்கிறேனா? அல்லது கத்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேனா? அல்லது நொறுங்குண்ட சிறுமியான ஆவியோடு நான் கத்தருக்கு எளிமையுள்ளவராய் அவரை சேவிக்கிறேனா? என்னுடைய காணிக்கையை தேவன் பார்க்கவில்லை, என்னுடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஒரு மனுஷனுடைய கணிப்பு வேற, தேவனுடைய கணிப்பு வேறையாயிருக்கிறது. 12:1. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமாக உங்களுடைய ஜீவ பலியை நீங்கள் கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. மற்றவருடைய சிலவர்களை நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம், உண்மையாய் வருபவர்களும் உண்டு. இது ஒரு கடமைக்கு, ஒரு கல்ச்சராக ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கிறிஸ்டியன் சபைக்கு போகிறேன் என்று வருவதற்கு, அல்லது பாஸ்டரே வரையில என்று கத்துரா ஒருக்கா போயிட்டு வருவோம் என்று பாஸ்டர்ட்ட கட்டாயத்துக்கு வரவும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்படியாக தன்னுடைய சொந்த வழியில் நடக்காமல் ஏதோ போயிட்டு வாரம், மற்றவர்கள் கட்டாயப்படுத்துறது தான் போயிட்டு வாரம். பாஸ்டர் பேசுவா. சிலாக்களை நான் என்ன துருவாக்குனேன்னு தெரியுமா? ஒவ்வொரு கிழமையும் அடித்து சபைக்கு வா, ஒவ்வொரு கிழமையும் பிள்ளைக்கு சுவம் இல்லை. ஒரு நாள் கேட்டேன், வாயால் சுவம் இல்லைன்னு அரைக்க, அப்புறம் நான் அந்த பிள்ளைக்கு உண்மையாகவே சுவம் வந்து சுயினம் வரும். என்னால் ஏற்றிலாம் போயிட்டுது. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரியம். பிள்ளைக்கு சுவம் இல்லைன்னா நில்லு, ஆமேன், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிழமையும் பிள்ளைக்கு சுவம் இல்லைண்டா கர்த்தர் பார்க்குறார், சுவம் இல்லாமையே போய்விடும். நான் சபிக்கையில் இங்கே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய கட்டாயத்தின் பேரில் இருதயத்தின் ஆழத்திலேருந்து வர வேணும். ஆமேன். ஜூதர்கள் அப்படி வரவில்லை. ஆமேன், அல்லேலூயா. இது 20 வருஷத்துக்கு முதல் கதை சொல்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. அப்படியாக ஏனோ தானோ ஒன்றில் கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. பரிசுத்தமாக பரிசுத்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. தாழ்மைப்பட்டு நான் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீங்கள் தானப்பா என்று சொல்லி தாழ்ந்து தேவனுக்கு முன்னால் பணிந்து குனிந்து செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் பரிசேயர் அப்படி செய்யவில்லை, ஜூதர்கள் அப்படி செய்யவில்லை. அதனால தேவன் சொல்றார், நான் பேசி 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 சொல்லி சொல்லி நீ கேட்காதபடியால் நீ எதிரிகள் கையில் உன்னை நான் ஒப்பு கொடுப்பேன். கொடுத்தாரா இல்லையா? மீதியானர்ல கையை இஸ்ரவேல் ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? நேபுகாத்சேருடைய கரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? கீழ்ப்படியாத ஜனங்களை வனாந்தரத்தில் ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஆமென். அதனால தேவன் சொல்றார், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சுயபுத்தியில் சுயவழியில் நடந்தால் தேவனுடைய சிக்ஷை முக்கியம். தேவனுடைய சிக்ஷை பெறுவது நிச்சயம். தேவனே மகிமைப்படும் ஆராதனை நாங்கள் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான ஆராதனையை கொடுக்கிறவராக இருக்க வேணும். 4வது வசனம் கவலையோடு சொல்கிறார், நான் கூப்பிட்டேன் மறுத்தவர் கொடுக்கல, நான் பேசினேன் அவர்கள் கேட்கவில்லை, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவருடைய திகழ்களை அவர் மேல் வரப்பண்ணுவேன், பயத்தை வரப்பண்ணுவேன். என்றா 3 காரியம். கூப்பிட்டேன், பதில் கொடுக்கல, பேசினன், நீங்க கேட்கல, பார்வைக்கு பொல்லாப்பு, தங்களுக்கு விரும்பினதை செய்து கொண்டேன். இந்த கடைசி காலத்தில் நிற்கிறவர்களிடம் ஆண்டவர் பேசினார், உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் செய்யக்கூடாது, தேவனுக்கு விரும்பினதை
செய்ய வேணும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேணும். தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். வார்த்தை எது சொல்லுதோ அந்த வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தை சொல்றதின்படி நாங்கள் கேட்க வேணும். அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேணும். அது வெட்டும். இருபுறமும் கரைக்குள்ள பட்டயத்திலும் பார்க்க அவருடைய வார்த்தை கூர்மையானது. அந்த வார்த்தை வெட்டும் போது, அதை கேட்கும்போது ஒரு நடுக்கம் எங்கள் வாழ்க்கையில் வர வேணும். அல்லேலூயா. அப்படி நோக்கி பார்க்கிறவர்களை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். தேவ சித்தம் செய்கிறவனை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார். ஆமென். எங்களோட ஆலயம் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களே என்னுடைய ஆலயம். உங்களோட சரீரம் ஆண்டவருக்கு சொந்தமா? உங்களுக்கு சொந்தமா? ஆண்டவருக்கு. ஆமென். அப்போ அந்த ஆண்டவருக்கு சொந்தமான ஆலயம் எப்படி இருக்க வேணும்? இன்றைக்கி நாங்கள் பூச்சி பூசலாம், பூச்சி அடிக்கலாம், கிறிஸ்மஸ் வந்தோடனே இதெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணலாம், இதெல்லாம் கலர் அடிக்கலாம். இதெல்லாம் தேவனுக்கு முன்னால் வெறும் எங்களோட சுயதிருப்திக்காக செய்கிற காரியம். ஆனால் எங்களுக்குள்ள அந்த விருத்த சேதனம் இருக்கிறதா? அந்த விருத்த சேதனத்தின்படி நாங்கள் நடக்கிறோமா? நாங்கள் விருத்த சேதத்தால் புடமிடப்பட்டு கொண்டு இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும்? அதன் ஆண்டவர் சொல்கிறார், கடைசி நாட்களில் நான் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 பார்த்தீங்கன்னா, கொடிய நாட்கள் வருகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வசனம். கடைசி நாட்கள், கொடிய நாட்கள். ஆமென். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் ஊம்புக்காரராயும் அகந்தை உள்ளவராயும் தூஷிக்கிறவராயும் தாய் தப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும். பாருங்க, கடைசி காலத்தில் எப்படி நன்றி அறிதலில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள், ஊம்புக்காரராய் இருப்பார்கள், அகந்தியாய் இருப்பார்கள், துரோகிகளாக துணிகரம் உள்ளவராய் இருமாப்புள்ளவராய் தேவ பிரியராயிரமால் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். இதில் எது எங்களுக்கு பொருந்துது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. திருப்பம் அந்த வசனத்தை போடுங்க பாஸ்டர் ஐயா ப்ளீஸ். அடுத்தது முதல் வசனம். துரோகிகளாகவும் துணிகரம். இன்றைக்கு கிறிஸ்டியனுக்குள்ள துணிகரம், இதைச்சிதளம், ஐ டோன்ட் கேர். இருமாப்பு, ஸ்டபர்ன், ஐ டோன்ட் கேர். சொல்கிறதை சொல்லட்டுக்கு ஒரு காதலை விட்டுட்டு என்ன செவிட்டு விரியன் பாம்பு மாதிரி நான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு செவிட்டடி கொடுத்து காதே கேட்காம பண்ணிடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், 3வது வசனத்தை போடுங்கள். வெளித்தோற்றம் தேவனுக்குரியதில்லை, அது மனுஷனுக்குரியது. ஆனால் தேவனுடைய பார்வையில் எங்களோட பரிசுத்தமாய் நாங்கள் வாழுகிறோமா அல்லது அன்பு உண்டே? பாருங்க, அன்பு அணைந்து போச்சுது. சபையில் ஐக்கியம் இல்லை, அன்பு அணைந்து போச்சு. அந்த நாட்களில் தேவன் விரும்புகிற ஒரு ஆலயத்தை ஆதி திருச்சபை 1வது பெந்திக்கோஸ்து அனுபவத்தில் கட்டினார்கள். தனக்குள்ளதை எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவித்து செபிக்கிற கூட்டம். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோமா? சில வேளை கொடுமைக்காரராக நாங்கள் வாழுகிறோம். ஆமென். நல்லவர்களை பகைக்கிறவராக நாங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் கடைசி காலத்தில் கொடிய காலம். உங்களுக்கு எச்சரிக்கையாக ஐசாயா தீர்க்கதரிசி கூடாக யூத ஜனங்களை காட்டி இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய மனக்கண்களை திறங்கள். ஆமென். மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நான் பார்க்க மாட்டேன். இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறேன். என்னுடைய பார்வை வித்தியாசம், என்னுடைய கணிப்பு வித்தியாசம். மேன், என்னுடைய வீட்டை ஒன்று இருக்கிறான். unseen God will watch everything. கண்ணிருந்தும் காணாத தெய்வம் இல்லை. ஆண்டவர் எங்கும் இருக்கிறார், எல்லாம் வல்லவர், எல்லா சம்பாஷணையிலும் அவர் இருக்கிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளும் நாம் கூப்பிட்டு மறுத்தர கொடுப்பதில்லை, நாம் பேசியும் கேட்கவில்லை. அதனால் அவர்களுடைய ஆபத்துக்கள் வரும்போது கூட நான் அவர்களை தள்ளி விடுவேன். மறுத்து விட்டதனால நான் அவர்களை தள்ளி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறான். இந்த நாட்களில் நாங்கள் எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 66:1 6வது வருஷம் வரை தேவன் என்னை நோக்கி பார்க்கும்படியாக நான் இருக்கிறேனா? ஆமென். Am I live in God's attention? நான் attention தேவன் பார்க்குற பிரகாரமாக இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். மாயமான ஆவியோ சுயநீதிக்கோ நாங்கள் ஒப்பு கொடுக்க முடியக்கூடாது. வசனத்துக்கு நடுங்கிறவனைத்தான் தேவன் நோக்கி பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பார்க்க போனால் நீங்கள் கேட்கலாம், வசனத்துக்கு எத்தனை பேர் நடங்குவீங்க? லாஸ்ட் வரும். வசனத்துக்கு நடங்கிக்கல, லாஸ்ட் வரும். பவுல் சொன்னான், எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த அவ்வளவு தூரம் சொன்னார். follow me because I follow Christ. நான் கிறிஸ்துவை முன்னாக பின்பற்றபடியா நீ என்ன பின்பற்று. அப்படி நாம் கூட எங்கள் வீட்டில் முன்மாதிரி. அறியப்படாத ஜனங்களுக்கு எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தார்கள். அதாவது நண்பர்கள், உறவுகள், அயலார்கள் எங்களுடைய சாட்சியை பார்த்து தேவ வசனத்தை தைரியமாக சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட வரும்படியாக ஒரு ஜெபம் செய்ய சொல்லி. அது உண்மை. இன்றைக்கு நாங்கள் பயபக்தியாய் பரிசுத்தமாய் அவர்களுக்கு ஒத்து போகாமல் இருந்தால் அவர்கள் எங்களோட வழியில் வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒத்து போய் அவர்கள் சொல்வார்கள், இந்த என்னோட வந்துடுறா, என்னோட போகிற, என்னோட சாப்பிட்ற, என்னோட போகிறா. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? சொன்னாங்க, சாட்சியாய் இருப்பது கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பது கர்த்தருங்களை நோக்கி பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியா எல்லாரும் எழுந்து நின்று என்று சொன்னார் ஆண்டவர். ஏசாயா 66:1-5 நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களோட ஆலயத்தை நீங்கள் கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். அதனால யூதர்கள் கட்டிய ஆலயம் அல்ல, அவர்கள் மனம் திரும்பாமல் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்காமல் ஊழியக்காரர் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை அப்படியாக மறுத்ததன் நிமித்தம் அவர்களுக்கு ஆபத்து வரும். அந்த காணிக்கைகளை நான் ஏற்பதில்லை. அவர்கள் சுய நீதியோடும் சுய விருப்பத்தோடும் சுய சித்தத்தின்படி செய்கிற காரியங்கள் எனக்கு ஏற்றதில்லை. நறுங்குண்ட இருதயத்தை நோக்கி பார்ப்பேன், சிறுமைப்பட்ட இருதயத்தை நோக்கி பார்ப்பேன், ஆவியில எளிமையுள்ள இருதயத்தை நோக்கி பார்ப்பேன். என்னுடைய வசனத்தை காத்து கொள்கிறவரை நோக்கி பார்ப்பேன். என்னை அசட்ட செய்கிறவரை, என்னை கனவீனப்படுத்துகிறவரை நானும் கனவீனப்படுத்துவேன். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், எரேமியா சொன்னார், சொல்லு கேட்காமல் அவர்களை எரேமியாவை சிறையிலே அடைத்தார்கள், அள்ளங்கத்திலே அப்படியாக காவல் இடத்துல வைத்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக சொன்னவர்களே, அது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு மனுஷனுடைய கணிப்பு தேவனுடைய கணிப்பு அல்ல. ஒரு மனுஷனுடைய பார்வை தேவனுடைய பார்வை அல்ல. ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கஷ்டம்தான். ஆண்டவர் சொல்றார், இதை விடு, இது என்னுடைய வார்த்தை, இது விடு. அதை விடுவது கஷ்டம்தான். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் பர்வதத்துக்கும் போக முடியாது, தேவனை நோக்கி பார்க்கவும் முடியாது, தேவன் எங்களுக்கு செவி கொடுக்கவும் முடியாது. என் வசனத்தை கேட்காமல் காதை அடைத்து வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நானும் என் செவியை அடைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளும் ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு நீங்க மனம் திரும்ப வேணும். தேவன் இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் தேவனுடைய மன விருப்பத்தின்படி நாங்கள் நடப்போம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி நிற்கிற ஆண்டவரே கத்தாவே, எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே கத்தாவை அறியும்படியாக ஆண்டவரே உங்களை அவமதிக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது ஆண்டவரே. அதிலிருந்து ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக என்றுமே ஆண்டவரை நாங்கள் இருமாப்பாய் இருக்காத படிக்க எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை வரும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுய வழியிலே நாங்கள் செய்யாதவாறு, சுயமாய் காரியங்களை சிந்திக்காதவாறு, சுயமாய் ஆண்டவரின் முடிவுகள் எடுக்காதவாறு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சொன்னது போல உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆண்டவரே தரித்து நின்று கேட்டு செய்யும் பொழுது அதற்கு ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் வைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே இது உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவர் எல்லாரும் நெஞ்சில காய்வாங்க ஆண்டவர் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவரே நீர் கட்டும்படியாய் ஆண்டவரே இந்த கட்டிடம் நல்ல தகப்பனே இயேசுவே உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே கர்த்தாவே கரை கிரை வராதவாறு உம்முடைய ஆலயத்தை நீ நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ரிபா கட்டாலி அந்தர ஏரி அந்தர பாசிகா ரபா பாபா பாபா வியந்தர பக்கரி அந்தூர் பசம இயேசு சொன்னாரே ஆண்டவரே இந்த ஆலயத்தை 3 நாள் இடித்து 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த நாட்கள் உங்களுடைய ஆலயத்தை ஆண்டவரே பரிசுத்தமாக்கி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆலயமாக எங்களை நீர் மாற்றி வைத்திருக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ கட்டல ரபா மாமா ரியந்தர பக்கரியந்தர பசிமந்தரி கலியந்தர ஆயத்தப்படுவ ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது கேட்டது நல்லது ஆண்டவரே கர்த்தாவே. புற ஜாதியாரோடு நாங்கள் கலந்து கொள்ளாதவாறு வேறு பிரித்தவர்களாக எங்களை ஆண்டவரே பிரித்து எடுக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாக்கு போக்குகள் எங்களை வாழ்க்கையிலிருந்து விடுபடும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நான் செய்வனாக, கர்த்தருடைய வசனத்திலே நிலை நிற்பவனாக ஆண்டவரே எங்களை நீ நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிடும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீர் ஆண்டவர் பேசி இருக்கிறபடியால் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you Lord. நன்றி சுவாமி. கர்த்தாவே உமக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, இது எம்மாத்திரம் என்று சாலமோன் சொன்னான் அல்லவா. நாமே உமது ஆலயமாய் இருக்கிறோம். யூதர்கள் வெளிப்பிரகாரமாக தேவனுக்கு பிரியமில்லாத பலிகளை கொண்டு வந்து படைத்தார்கள் அல்லவா. நீ சொன்னீர் மனம் திரும்பாத பலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, மனம் திரும்பாத பலிகள் மீது நான் பிரியமாய் இருக்க மாட்டேன். அவர்களுக்கு வார்த்தைகளை அனுப்பியும் அவர்கள் கேட்கவும் இல்லை, அதன்படி செய்யவும் இல்லை. ஆபத்து வரும்போது நானும் அவர்களை கைவிடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் நாம் கூட உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நன்மையும் தேவனுக்கு பிரியமானது என்னதென்பதை ஆராய்ந்து புத்தியுள்ள ஆராதனை கொடுக்கத்தக்கதாக எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுமப்பா. கடைசி நாட்களில் கொடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறதப்பா. அதில் நாமும் இச்சையுள்ளவராக அல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அன்பில்லாதவர்கள் அல்ல, வெறுக்கிறவர்களாக அல்ல, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. இன்னுமாய் உமது வார்த்தை புடமிடும், அந்த வார்த்தை எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், அந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, அந்த வார்த்தை என்னை மாற்றும் என்று அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்திலும் பார்க்க கூர்மையான அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. எல்லாவற்றிலும் நீங்கள் மகிமைப்படுங்க சுவாமி.
எல்லா கனத்தையும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?